நவம்பர் மாதம் பல உத்வேகங்களை நமக்கு கொண்டு வந்திருக்கிறது. சில நாட்கள் முன்பாகத்தான் நவம்பர் மாதம் 26ஆம் தேதியன்று அரசியலமைப்புச் சட்ட தினத்தன்று நாடாளுமன்றத்தின் மைய அரங்கில் சிறப்பு நிகழ்ச்சி ஒன்றுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. வந்தே மாதரத்தின் 150 ஆண்டுகள் ஆனதை ஒட்டி நாடு முழுவதிலும் நிகழ்ச்சிகள் மிகச் சிறப்பாக தொடங்கப்பட்டன. நவம்பர் மாதம் 25ஆம் தேதியன்று அயோத்தியின் ராமர் கோயிலில் தர்மக்கொடி ஏற்றப்பட்டது. இந்த நாளன்றுதான் குருக்ஷேத்திரத்தின் ஜோதிஷரிலே பாஞ்சஜன்ய நினைவிடம் மக்களுக்கு அர்ப்பணித்து வைக்கப்பட்டது. நண்பர்களே, சில நாட்கள் முன்பாகத்தான் நான் ஹைதராபாதிலே உலகின் மிகப்பெரிய என்ஜின் MRO வசதியை தொடக்கி வைத்தேன். அதாவது விமானங்களை பராமரித்து பழுது பார்த்து செப்பனிடும் துறையில் பாரதம் இந்த பெரிய அடியெடுப்பை எடுத்திருக்கிறது. கடந்த வாரங்களில் மும்பையிலே ஒரு நிகழ்ச்சியின் போது INS மாஹே கப்பல் இந்திய கப்பற்படையில் இணைக்கப்பட்டது. அதேபோல கடந்த வாரத்தில் பாரதத்தின் விண்வெளி சூழல் அமைப்புக்கு ஸ்கை ரூட்டின் இன்ஃபினிட்டி வளாகம் ஒரு தளம் அமைத்து கொடுத்தது. இது பாரதத்தின் புதிய எண்ணம், புதுமைகள் படைத்தல், இளைஞர்களின் சக்தி ஆகியவற்றை பிரதிபலிக்கிறது. நண்பர்களே, வேளாண் துறையிலும் கூட தேசம் புதிய சாதனைகளை படைத்திருக்கிறது. பாரதம் 357 மில்லியன் டன் உணவுப் பொருட்களோடு கூடவே ஒரு வரலாற்று சிறப்பான பதிவையும் ஏற்படுத்தி இருக்கிறது. 357 மில்லியன் டன். 10 ஆண்டுகள் முன்பான தரவுகளோடு ஒப்பிடும்போது பாரதத்தின் உணவுப் பொருள் உற்பத்தி 100 மில்லியன் டன் மேலும் அதிகரித்திருக்கிறது. விளையாட்டுக்கள் உலகிலேயும் கூட பாரதத்தின் கொடி உயர பறக்க விடப்பட்டது. சில நாட்களுக்கு முன்பு பாரதம் காமன்வெல்த் நாடுகளுக்கான விளையாட்டுக்களை நடத்தும் அறிவிப்பும் வெளியானது. இந்த சாதனைகள் தேசத்திற்கு சொந்தமானவை, நாட்டு மக்களின் சொத்து. தேச மக்களின் இப்படிப்பட்ட சாதனைகள், மக்களின் சமூக முன்னெடுப்புகள் ஆகியவற்றை அனைவருக்கும் முன்பாக கொண்டு வந்து வைப்பதற்கு மனதின் குரல் என்ற மேடை மிகச் சிறப்பான ஒன்றாகும்.